கொண்டிருக்கிறான் என்பதை இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டிவிட்டு சொல்கின்றான். யௌம தர்ஜுஃபுர் ராஜிஃபா, அந்த முதல் சூர் ஊதப்படுமாக இருந்தால் நடுநடுங்கிவிடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்போ மொத்த உலகத்தின் கியாமாவை சொல்லி காட்டுகின்றான். ஒவ்வொருவருடைய கியாமாவையும் சொல்லிவிட்டு உலகத்தின் மொத்த கியாமாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். சூரா கியாமாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். பல் யுரீதுல் இன்சானு லியஃப்ஜுர அமாமா, இவ்வளவும் தெரிந்தும் இந்த மனிதன் இன்னும் எதிர்காலத்தில் பாவம் செய்யத்தான் நாடுகிறான். நாளைக்கு, அடுத்த நாள், மறுநாள் என்று தவறு செய்வதற்கும் ஏமாற்றவும் உழைக்கவும் ஏமாற்றி பேர்வழி செய்வதற்கும் இன்னும் ஆசைப்படுகின்றான், திட்டம் போடுகின்றான். நாளைக்கு இன்னது என்று இன்னும் பாவியாகத்தான் இருக்கின்றான். தௌபா செய்து மீளவில்லை. எத்தனை ஜனாசாக்கள், எத்தனை மையத்து வீடுகளை நாம் போய் சந்திக்கின்றோம். நம்முடைய கையாலேயே எத்தனை ஜனாசாக்களை தூக்கி குழியில் வைத்து விட்டோம். இந்த நிலை நாளை நமக்கு, நம்மையும் போட்டு குளிப்பாட்டுவார்கள், நம்மையும் கவனிடுவார்கள், நம்மையும் மண்ணில் வைத்து அடக்கிவிட்டு நம்முடைய தோழர்கள் திரும்புவார்கள் என்ற ஒரு அச்சம் இல்லாத ஒரு நிலை. பல் யுரீதுல் இன்சானு அய்யஃப்ஜுர அமாமா, இந்த மனிதன் நாளையும் பாவம் செய்வதற்கே நாடுகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிவிட்டு சொல்கின்றான். யஸ்அலு அய்யான யௌமுல் கியாமா, கேள்வி வேறு கேட்கின்றான். கியாமத்து நாள் எப்போது வரும், கியாமத்து நாள் எப்போது வரும் என்று கேள்வி கேட்கின்றானா. ஃபைதா பரிகல் பஸர், பார்வை பறிக்கப்பட்டால், வஹஸஃபல் கமர், சந்திரன் ஒளி இழந்து விட்டால், வஜுமிஅ ஷம்ஸு வல் கமர், சூரியனும் சந்திரனும் ஒன்றிணைக்கப்பட்டு விட்டால், யகூலுல் இன்சானு யௌமைதின் ஐனல் மஃபர், அப்போதுதான் அந்த திடுக்கம் வந்துவிடும். மனிதன் கேட்பான், எங்கே ஓடி ஒளிக்க என்று, எங்கே நான் ஒளிக்க, எங்கே நான் ஓட. கல்லா லா வஸர், விஷயம் அவ்வாறல்ல. அன்று அவருக்கு எந்த துணையும் இருக்காது. இலா ரப்பிக்க யௌமைதினில் முஸ்தகர், இறுதி முடிவு அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கும். போய் சேரும் இடம் அல்லாஹ்வாகத்தான் இருக்கும். யுனப்பிஉல் இன்சானு யௌமைதின் பிமா கத்தம வ அഖர், அந்த நாள் வந்து விட்டால் ஒவ்வொரு மனிதனும் முற்படுத்தியதையும் பிற்படுத்தியதும் எடுத்து வைக்கப்படும். அவர் செய்தது அவருக்கு கொடுக்கப்பட்டு விடும். பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா, இந்த மனிதன் அவனுக்கு எதிராகவே சாட்சி சொல்லுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த கியாமத்து நாள் என்பது தனித்தனியாகவும் மொத்தமாகவும் வரும் என்பது இங்கே சொல்லப்படுகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், தனித்தனிய கியாமத்து நாள் வருமா? கல்லா இதா பலகத்தித் தராகி, ஒரு மனிதனுடைய ரூஹ் தொண்டை குழிக்கு வந்து விடுமாக இருந்தால், வகீல மன் ராக், ஓதி பார்ப்பது யார், இப்போது உன்னை மந்திரிப்பதற்கு யார் வருவார் என்று மலக்குமார்கள் கேட்பார்கள். தொண்டை குழிக்கு ரூஹு வந்துவிடும். மலக்குமார்கள் வந்து நிற்பார்கள். பாவியே வெளியே வா என்று சொல்வார்கள். தொண்டை குழிக்குள் ரூஹு வந்துவிடும். அப்போது கேட்பார்கள், மந்திரிப்பது யார், உன்னை யார் காப்பாற்றுவார், அல்லாஹ்வை மறந்தாயே, உன்னை மந்திரிப்பது யார் என்று கேட்பார்கள். வவன்ன அன்னஹுல் ஃபிராக், இன்று நம்முடைய கதை முடிந்து விடுவோம் என்று அவர் எண்ணி விடுவார். கண்டை காலும் பின்னிக்கொள்ளும். அந்த ரூஹ் பிரியக்கூடிய நேரத்திலே ஒரு மனிதனுடைய கண்டை காலும் பின்னிக்கொள்ளும். ஃபலா ஸத்தக வலா ஸல்லா, நீ தர்மம் செய்திருக்கவில்லை, தொழுகையாளியாக இருக்கவில்லை. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அந்த கியாமத்து நாள் நெருங்குகின்ற போது, அவருடைய கியாமா ரூஹ் விரியக்கூடிய அந்த நேரம் வருகின்ற போது, தொண்டை குழிக்கு ரூஹ் வந்துவிடும். கண்டை காலும் பின்னிக்கொள்ளும். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலா ஸத்தக வலா ஸல்லா வலாக்கின் கذب வதவல்லா, நீ புறக்கணித்தாய், பொய் சொன்னாய், தொழுகை இல்லை, நீ தர்மம் செய்யவில்லை, எதை சேர்த்து வைத்தாய் நாளை மறுமைக்காக. உழைத்தோம், ஓடினோம், சொத்து சேர்த்தோம், சொத்துக்களை எல்லாம் வைத்துவிட்டு கட்டடங்கள் ஆக்கினோம். கட்டடத்தில் இருப்பதற்கு நாம் இருக்க மாட்டோம், நாம் மண்ணறை போய் விடுவோம். நம்மை கொன்று போய் அடக்கி விடுவார்கள். நாளை மறுமைக்கு நமக்கு வந்து சேர்வது என்ன? இது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட கியாமத்து நாள். அவனுடைய அந்த நேரம் வந்துவிடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். மொத்தமான கியாமத்து நாளை சொல்லுகின்றான்.
யௌம தர்ஜுஃபுர் ராஜிஃபா, அந்த முதல் சூர் ஊதப்பட்டால் நடுநடுங்கும், நடுங்கக்கூடியவைகள் எல்லாம் நடுங்கிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே மாதிரியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் பல வசனங்களிலே அந்த முதல் சூர் ஊதப்படுவதை பற்றி என்ன சொல்கின்றான்? யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அஸீம். மனிதர்களே, உங்களுடைய இரட்சகனை பயந்து கொள்ளுங்கள். கியாமத் நாளுடைய அனர்த்தம், கியாமத் நாளுடைய நடுக்கம், ஸல்ஸலா ஷைஉன் அஸீம், அது ஒரு கடுமையான விஷயம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். சொல்லி காட்டிவிட்டு சொல்லுகின்றான், யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத். நபியே, அந்த முதல் சூர் ஊதப்படுமாக இருந்தால், அந்த நிலம் நடுங்கி விடுமாக இருந்தால், பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் பால் ஊட்டக்கூடியவைகளை எல்லாம் மறந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எந்த தாய் பால் ஊட்டி கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை விடுவாள்? அல்லாஹ் சொல்லுகின்றான், பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் கை குழந்தைகளை, பால் குடிக்கக்கூடிய குழந்தைகளை எல்லாம் மறந்து விடுவார்கள். وَتَضَعُ كُلُّ ذَاتِ حَمْلٍ حَمْلَهَا وَتَضَعُ كُلُّ ذَاتِ حَمْلٍ حَمْلَهَا. ஒவ்வொரு கர்ப்பிணிகளும் கர்ப்பத்தை பெற்றெடுத்து விடுவார்கள், அபோஷன் ஆயிடும் என்கிறான் அல்லாஹ். அந்த முதல் சூர் ஊதப்படுமாக இருந்தால், அந்த முதல் நடுக்கம் நடுங்கி விடுமாக இருந்தால், கர்ப்பத்தில் இருப்பதை எல்லாம் பெற்றெடுத்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு சொல்கின்றான். வதரன் நாஸ சுகாரா, மனிதர்களை மது அருந்தி போதையில் இருப்பவர்களை போன்று காண்பாய். வமாஹும் பிசுகாரா, ஆனால் அவர்கள் மது அருந்திருக்க மாட்டார்கள் என்கின்றான் சூரா அல் ஹஜ். ஆனால் அவர்கள் மது அருந்திருக்க மாட்டார்கள், அவர்கள் போதையில் இருப்பதாக நீ காண்பாய். சொல்லிவிட்டு சொல்லி காட்டுகின்றான், வலாகின் அஸாபல்லாஹி ஷதீத், என்றாலும் அல்லாஹ்வுடைய தண்டனை கடுமையானது, அல்லாஹ்வுடைய தண்டனை கடுமையானது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த முதல் சூரை பற்றி சொல்லுகின்ற போது இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, இந்த பூமி ஒரே நடுங்குதலாக நடுங்கி விடுமாக இருந்தால், இந்த பூமி நடுங்கி விடுமாக இருந்தால், வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, இந்த பூமி அதன் சுமைகளை வெளியாக்கி விடுமாக இருந்தால், இரண்டாவது சூரிலே கபரிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வெளியிலே வந்து விடுவார்கள். அப்படி அது வெளியிலே வந்து விடுமாக இருந்தால், வகாலல் இன்சானு மாலஹா, மனிதன் கேட்பான், இந்த பூமிக்கு என்ன நடந்தது, என்ன நடக்க போகிறது என்று கேட்க போகின்றான். யௌமைதின் துஹத்திஸு அக்பாரஹா, அந்த பூமி அதன் செய்திகளை அன்று எடுத்து வைக்கும். பிஅன்ன ரப்பக உஹாலஹா, அதனுடைய ரப்பு அதற்கு வஹி அறிவித்ததாக அது எடுத்து வைக்கும். என்ன சொல்லும்? என் ரப்பு சொன்னான், வயிற்றுக்குள் இருக்கும் மக்களை வெளியாக்கி என்று வெளியாக்கினேன் என்று இந்த பூமி சொல்லும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். யௌமைதி யஸ்துருன் நாஸு அஷ்தாத்தல் லியரவு அமாலஹும், அவன் செய்த அமல்களின் பலதை அப்போது அவன் பார்க்க போகின்றான். அவன் கடுகளவு நன்மை செய்திருந்தால் கண்டுகொள்வான், கடுகளவு தீமை செய்திருந்தாலும் கண்டுகொள்வான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முதல் சூரிலே நிலநடுக்கம் எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். இன்னும் பல வசனங்களிலே மலைகள் பஞ்சு பஞ்சாக பறக்கும், கடலில் தீமூட்டம் பிடித்து எரியும், சூரியன் சுருட்டப்படும் என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். யாசின் சூராவிலே 36வது அத்தியாயத்தின் 49வது வசனத்திலே முதல் சூரை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், மா யன்துரூன இல்லா ஸைஹத்தன் வாஹிதா, ஒரே ஒரு சத்தத்தை தவிர அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள், ஒரே ஒரு சத்தம் கேட்கும். தௌஹுதுஹும் வஹும் யஹ்ஸிமூன், அவர்கள் தர்க்கித்துக் கொண்டிருக்கும் போதே அது அவர்களுக்கு நிகழ்ந்துவிடும். ஃபலா யஸ்ததிஊன தௌசியத்தன் வலா இலா அஹ்லிஹிம் யர்ஜிஊன், பக்கத்தில் இருப்பவரிடம் ஒரு வசியத்து சொல்ல கூட அவர்களுக்கு முடியாது, தன் குடும்பத்தார் பக்கம் மீளவும் அவர்களுக்கு முடியாது, திகைத்து போய் நிற்பார்கள். இதைத்தான் அல்லாஹ் தஆலா சூரா ஹஜ்ஜிலே சொல்கின்றான், வதரன் நாஸ சுகாரா, மனிதர்களை மது அருந்தியவர்களாக நீ காண்பாய் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். போதை பிடித்தவர்களாக யாரோடு என்ன பேசுவது என்று திகைத்துக் கொண்டிருப்பார்கள். பக்கத்தில் இருப்பவரிடம் வசியத்தை சொல்வது மட்டுமல்ல, தன் குடும்பத்திடம் ஓடுவோம் என்ற ஒரு நிலை இருக்காது.
சுனாமி அனர்த்தம் வந்தது, கடற்கரை பகுதியில் பிள்ளை குட்டி இருக்கிறது என்று கரையில் இருந்தவர் ஓடுகிறார். ஆனால் கியாமத் நாளுடைய அனர்த்தம் ஓட மாட்டார், பக்கத்தில் இருப்பவரிடம் பேச மாட்டார், திகைத்து போய் நிற்பார், போதை பிடித்தவரை போன்று இருப்பார். அப்படி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் சூரை பற்றி சொல்லி காட்டுகின்றான்.